வணக்கம் மக்களே. எல்லை மீறிய மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள். பிசிசிஐ தண்டனை அறிவிப்பு. இனி ஏமாற்று வேலை செய்ய முடியாது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியின் போது ஆடுகளத்துக்கு வெளியே இருந்த மும்பை இந்தியன்ஸ் வீரர் டிம் டேவிட் மற்றும் பயிற்சியாளர் கிரான் பொல்லார்ட் ஆகியோர் வைடு கேட்டுமாறு பேட்டிங் செய்து கொண்டிருந்த சூரியகுமார் யாதவுக்கு சைகை காட்டினர். இந்த விவகாரம் பெரிதாக வெடித்தது. தொலைக்காட்சியில் வெளியான இந்த காட்சிகளை கண்டு ரசிகர்கள் கொந்தளித்தனர். கிரிக்கெட் விதிப்படி களத்துக்கு உள்ளே இருக்கும் வீரருக்கு வெளியே இருக்கும் யாரும் போட்டியில் அம்பையரிடம் ரிவ்யூ கேட்க எந்த வகையிலும் உதவக்கூடாது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் செய்தபோது 15வது ஓவரில் சூரியகுமார் ஒரு பந்தை அடிக்க நகர்ந்து சென்று அடிக்க முயன்றார். ஆனால் பந்து பேட்டில் படாமல் தூரமாக சென்றது. சூரியகுமார் யாதவ் நகர்ந்து வந்ததால் அதற்கு வைடு கொடுக்க மறுத்துவிட்டார் களத்தில் இருந்த அம்பையர். அப்போது வெளியே இருந்த மும்பை இந்தியன்ஸ் வீரர் டிம் டேவிட் ரிவ்யூ கேட்குமாறு சைகை செய்து பின்னர் தான் திரையில் காட்டப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தவுடன் கைகளை மடக்கி கொண்டார். அதே போல பேட்டிங் பயிற்சியாளர் கிரான் பொல்லார்ட் ரிவ்யூ கேட்குமாறு வாய் அசைவிலும் கை அசைவிலும் கூறினார். இதை பார்த்த சூரியகுமார் யாதவ் உடனடியாக ரிவ்யூ கேட்டார். விதிப்படி அதற்கு வைடு கொடுக்கக்கூடாது. ஆனால் 3வது அம்பையர் சூரியகுமார் யாதவ் நகர்ந்ததை கருத்தில் கொள்ளாமல் பந்து வைடாக சென்றதாக அறிவித்தார். இதையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதாகவும் 3வது அம்பையரை விலைக்கு வாங்கி விட்டதாகவும் இணையத்தில் ரசிகர்கள் விமர்சனத்தை முன்வைத்தனர். இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த டிம் டேவிட் மற்றும் கிரான் பொல்லார்ட் ஆகியோருக்கு மேட்ச் ரெஃப்ரி 20% அபராதம் விதித்தார். இனி இது போன்ற தவறுகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஈடுபட்டால் ரசிகர்கள் அந்த அணியின் வெற்றிகள் எல்லாமே அம்பையரின் உதவியுடன் பெற்றதாகவே கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள்.